முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ராவோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரா போன வாரமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன், அது கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவியில் போடும் போது லைவ் அப்படின்ற வேர்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. இது ஆல்ரெடி போன வாரம் நடந்த மேட்சை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இந்த வாரம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரால என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரா ஸ்டார்ட் பண்ணோன்னே எலாயஸ் உள்ள வராரு. எலாயஸ் உள்ள வந்தோடனே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எப்பவும் போல அவர் வாசிக்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டே பாபி லாஷ்லி அண்ட் லியோ ராஷை பற்றி பேசுறாரு. உடனே பாபி லாஷ்லி அண்ட் லியோ ராஷ் ரெண்டு பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே அவங்க ரெண்டு டீமுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சல் ஆயிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க. பாபி லாஷ்லி வெர்சஸ் எலாயஸுக்கு ஸ்ட்ரீட் மேட்ச் வச்சுறாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. உண்மையில ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சைட்லலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லாம் இருக்கு. கிஃப்ட்டை பிரித்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலாயஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஷ்லியை செம்மையாக அட்டாக் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் எலாயஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஷ்லியை கிளீனாக பீட்டே பண்ணிடுறாரு. ஸோ திரும்பவும் எலாயஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஷ்லியை ரொம்ப கிளீனாக வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுறாரு. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எலாயஸ் வின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பாபி ரூட் அண்ட் சாட் கேபிள் வர்சஸ் த ரிவைவலுக்கு ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜான ஒரு மேட்சாக போச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாபி ரூட் அண்ட் சாட் கேபிள் அவங்களுடைய ரா டாக் டீம் சாம்பியனை ரிட்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் டால்ஃப் ஜிங்லர் வர்சஸ் ஃபின் பேலருக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்த மேட்ச் தான் இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இண்டிவிஜுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் டால்ஃப் ஜிங்லரை பீட் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் செம்ம காண்டாகி டால்ஃப் ஜிங்லரை பிடிச்சி செம்மாடி அடிப்பார். இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 6 உமன் டாக் மேட்ச் நடக்குது. ஸோ பெய்லி அண்ட் சாஷா பேங்க் அண்ட் எம்பர் மூன் வெர்சஸ் மிக்கி ஜேம், அலிசா ஃபாக்ஸ் அண்ட் டானா ப்ரோக். ஸோ இவங்க 6 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 உமன் டாக் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல ஒரு நார்மலான மேட்சாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணும் அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ பெய்லி அண்ட் சாஷா பேங்க் அண்ட் எம்பர் மூன் வின் பண்றாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராயட் ஸ்குவாட் உள்ள வந்து அவங்க 3 பேரையும் அடிச்சு ரிங்குக்கு வெளியில தள்ளுறாங்க. ஸோ ராயல் ரம்பிள்காக ஒரு ஹைப்பை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ பிராக் லெஸ்னரை பத்தி பேசுறாரு, பிரான் ஸ்ட்ரோமனை பத்தி பேசுறாரு. உடனே பிரான் ஸ்ட்ரோமன் உள்ள இருந்து ரிட்டர்ன் ஆகி ஸோ பால் ஹேமனை பார்க்குறாரு. பால் ஹேமன் ரொம்பவே பயப்படுறாரு. வந்த உடனே அவரோட தலையில ஒரு மூக்குல ஒரு பாலை வந்து சொருவிட்டு ஸோ அவர் ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள்காக யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஹைப்பை ஏத்துறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோண்டா ரோசி வெர்சஸ் நெட்டாலியாக்கு ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒரு பேப்பர்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இது ராலே வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மேட்சா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெட்டாலியா வின் பண்ணுவாங்களா, ரோண்டா ரோசி வின் பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பரா கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோண்டா ரோசி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாலியாவை பீட் பண்ணி அவங்களுடைய ரா உமன்ஸ் சாம்பியனை ரிட்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல வின்ஸ் மிக்மேனோட செக்மெண்ட், பேக் ஸ்டேஜ்ல நிறைய பேரோட செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீக் ஸ்லைடர் உள்ள வராரு. உடனே ஹீக் ஸ்லைடர் வர்சஸ் ஜிந்தர் மஹாலுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து சாண்டா கிளாக் ஒருத்தர் வந்து வருவாரு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் டைவர்ட் ஆகும். டைவர்ட் ஆன உடனே ஹீக் ஸ்லைடர் வின் பண்ணலாம் அப்படின்ட்டு போவாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சுனில் சிங்கும் சமீர் சிங்கும் ஹீக் ஸ்லைடர் அடிப்பாங்க. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டா உள்ள வந்து ஸோ ஜிந்தர் மஹால் அட்டாக் பண்ணுவாரு. ஸோ ஒரு ஸ்பியர் போட்டோடனே எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ ரைனோ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஸோ இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா ரைனோ ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஸோ ஹீக் ஸ்லைடர் அண்ட் ரைனோ ரெண்டு பேரும் எப்பவும் போல ஒரு டீமா இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா த மெயின் ஈவெண்டா என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா செத் ராலின்ஸ் வெர்சஸ் பேரன் கார்பனுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்டான ஒரு மேட்சா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு ஆவரேஜான ஒரு நார்மலான ஒரு மேட்ச் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவா, இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனை பீட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரா முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட நிறைய செல்ஃபி எடுத்து ஆடியன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரீக்ஸை பற்றி ஒரு போர்டு வச்சிருந்தாரு. ஸோ அதை எடுத்து ரோமன்
ராமன் ரிங்ஸை பற்றி நினைவுபடுத்தி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா WWE எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரெஸ்லரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஷோவாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வாரம் ரா எபிசோடில் எப்படி இருந்துச்சு, ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஓகேவா, ஸோ எந்த அளவுக்கு இந்த ரா எபிசோடு இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் எது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. இதோட இமேஜஸ் HD இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா கிளிக் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.